ஓம் ஸ்ரீ பாரதம் எழுதினோன் தாள் எம் சிறமையில் போற்றி. ஓம் ஸ்ரீ அவ்வை கருளிய கந்த கடவுள் தான் எம் சிறமையில் போற்றி. ஓம் ஸ்ரீ மாதா பிதா குரு தெய்வம் தாள் எம் சிறமையில் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி ராகவே கேதுவே நம. வாய்மை நூல்கள் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்து படைப்பானும் காப்பானும் பார்க்கில் அருணேசன். படைப்பான் அயன் என்றால் பாவம். படைக்கில் அவன் ஐந்தலையில் ஒன்றை அறுத்த போது தன் தலையை பண்ணறியான் கான் அப்படின்னு பாடல் சொல்லுது. குண்டத்தை பிடிச்சி போட்டான்ப்பா பிரம்ம, இவன் தான்ப்பா எல்லாத்தையும் காக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா. பொதுமையாக நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். அந்த விஷயங்கள் அவ்வளோ சிறப்பானது அல்ல. படைக்கிறவன் காக்கிறவன் அருள்றவன் எல்லாமே யார்? அதான் படைப்பானும் காப்பானும் பார்க்கல் அருணேசன். அந்த திருவண்ணாமலையில் ஜோதி புலம்பாய் காட்சி கொடுத்தானே அந்த அருணேசன் தான்ப்பா இதெல்லாம் செய்யக்கூடியது. படைப்பானும் காப்பானும் பார்க்கல் அருணேசன். படைப்பான் அயன் என்றால் பாவம். பிரம்மன் தான் இதை செய்கிறாருன்னு சொல்கிறதே தேவையில்லை. அது அவ்வளோ சிறப்பானதல்ல. படைக்கில் அவன் ஐந்தலையில் ஒன்றை அறுத்த போது தன் தலையை பண்ணறியான் கான். இப்போ பிரம்மனுக்கும் ஈசனுக்கும் அஞ்சுதலை, பிரம்மனுக்கும் அஞ்சுதலை ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஒரு சூழ்நிலையால் இறைவனால் அது ஒரு தலை கொய்யப்படுது. அதை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயம் சொல்லணும். அது அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்லுவோம். அடுத்த பதிவில் விளக்கமான பதிவாக சொல்லுவோம். எதனால் பிரம்மனுக்கு 4 தலையாச்சு அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ சுருக்கமாக சில விஷயத்தை பார்த்துட்டு, அப்போ இறைவனால் ஒரு தலை கொய்யப்படுது பிரம்மனுக்கு. அதனால தான் நான்முகன் ஆயிடுறார். அப்படி ஆன அவர் இன்னும் இது வரைக்கும் ஒரு தலையை வச்சுக்க முடியலை. அப்படி இருக்கவர் அப்போ இதெல்லாம் செய்ய போகிறாரு. அது தவறு, அது சொல்லக்கூடாது. அதான் படைக்கல் அயன் அவன் தலையில் ஒன்றை அது தவிர தன் தலையை பண்ணறியான் கான் பாடல். அதான் எல்லாமே சகலமும் எல்லாம் அவளுக்குள்ள அடக்கம். பெரியவன் தால் போற்றி, ஏகன் அநேகன் தால் போற்றி, அநேகன் ஏகன் தால் போற்றி அப்படின்னு பாடல் சொல்லுது இல்லையா. அது மாதிரி எல்லாமே அந்த அருணாச்சலேஸ்வரன் அவனுடைய அருளில் தான் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பாடலோடைய தாற்பயம். அடுத்து சுருதி என்ன சொல்லுதுங்கிறத ஒரு பார்வை பார்த்துருவோம். வியத்துக்கு அதிபன் சுவனேயாகி வெய்யோன் மதியும் உச்சம்பெற பயமே இல்லை முன் மீதினிலே பரிந்தே செய்வாள் செயல்கள் தனை மயமார்பன் கருத்தோன் நோக்க இன்னும் மிக்க யோகம் உண்டு 4 திசையும் போக்கும் நாயகன் தன்னை மணந்திடுவாள் என்று ஓதிடுமே. அப்போ இந்த கிரக அமைப்புகளில் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் வியத்துக்கு அதிபன் சுவனேயாகி வெய்யோன் மதி உச்சம்பெற. அப்போ வெய்யோன் மதி 2 பேரும் உச்சம் பெற்றிருக்கணும். பயமே இல்லை மண் மீது நிலை. அப்போ வியம் 11ஆம் அதிபதி சுபனாக இருக்கணும். பரிந்தே செய்வாள் எந்த ஒரு விஷயத்தையும் பரிவு பார்வையோட இரக்க பார்வையோடு செய்வார். மயமார்பு கருத்தம் நோக்கு. இப்போ அயன்மார்பு ராகு பகவான் இங்கே எடுத்துக்கலாம். நம்ம அவருடைய பார்வை விழுகும்போது கருத்தோன் நோக்க, கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா. கரு சர்ப்பம் செஞ்சார் கருத்தோன் நோக்க இன்னும் மிக்க யோகம் உண்டு ஏற்றமுடனே வியாபாரம் செய்துடுவார். இப்போ வாணிபத்தில் சிறப்பாக இருக்கும். 4 செய்யும் புகழ் மணக்க நாயகன் தன்னை மணந்துடுவார் என்று ஓதிடுமே அப்படின்னு சுருதி சொல்லுது. 4 திசையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாயகன் கணவன் அந்த பெண்ணுக்கு அமைவான் அப்படின்னு சுருதி சொல்லுது. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.